அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்து, இந்த அரங்கத்தில் இன்று பேசக்கூடிய அந்த பொன்னான வாய்ப்பையும் அந்த தகுதியையும் வழங்கி வாழும் வள்ளல் இந்திய துணைக்கண்டத்தின் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக திறந்து கொண்டிருக்கின்ற தளபதியார் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி, இந்த எழுச்சி மிகு கூட்டத்தை சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் கண்ணை இமை கவர்ப்பது போல் காத்து கொண்டிருக்கின்ற இந்த மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர், மாண்புமிகு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவத்தினுடைய ஆற்றல் மிக்க அமைச்சர் எனது அருமை அண்ணன் மூர்த்தி அவர்களே, இந்த நல்ல நிகழ்விற்கு வருகை தந்து உங்களை எல்லாம் பார்த்து உறவுகளை எல்லாம் கண்டு மகிழ்ந்து உங்களோடு உங்களாக உங்களில் ஒருவராக உங்களுக்காக பயணம் செய்ய காத்து கொண்டிருக்கின்ற முன்னாள் முதல்வர் தளபதியாரின் இதயத்தில் இருந்து இன்று உங்களோடு இதயக்கனியாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் OPS அவர்களே, இந்த நல்ல நிகழ்விலே வரவேற்புரை நல்கி பெருமை சேர்க்கக்கூடிய எனது பாசமிகு அண்ணன் அவைத்தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்களே, சோழமந்தான் சட்டமன்றத்தினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, உசிலியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் எனது அருமை அண்ணன் ஐயப்பன் அவர்களே, தேனி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் OP ரவீந்திரநாத் குமார் அவர்களே, மற்றும் இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே, மேடை மீது அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் மிக்க பெரியோர்களே, காலத்தின் அருமை கருதி உங்கள் அனைவர் பெயரையும் உச்சரித்ததாக உங்களது பொற்பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வு என்பது எதற்காக நடைபெறுகிறது என்பதை முதலில் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டிய கடமை எனக்கு உண்டு. அருமை அண்ணன் OPS அவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்கு பரிச்சயமானவர் தான். 3 முறை தமிழகத்தில் முதல்வராக வலம் வந்தவர் தான். நமது பகுதியை சேர்ந்தவர் தான். ஆனால் இன்று உங்களெல்லாம் சந்திப்பதனுடைய பெருமை என்னவென்றால், எங்களுக்கு தாயுள்ளம் படைத்த ஒரு தலைவர், இந்த தலைவனை ஆற தழுவி இனிமேல் திராவிட இயக்கம் ஒன்றுதான், அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை எடுத்துச் சொல்வதற்கு பறைசாட்டுவதற்கு தான் இந்த கூட்டத்தில் நாங்கள் எல்லாம் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அது இல்லாம ஒரே ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இன்று இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நமது தளபதியார் விளங்கி கொண்டிருக்கிறார். அதாவது அதிமுகன்ற ஒரு இயக்கத்தில் நாங்க பயணிச்சோம். அம்மா இறந்த உடனேயே நேத்தான் அண்ணே சொன்னாரு, KK ராமச்சந்திரன் வந்து சிறுவில்லிபுத்தூர்ல சொன்னாரு, நீங்க வர வேண்டிய காலம், அந்த அம்மா இறந்த உடனே நீங்க வந்திருக்கணும், காலம் கடந்து வந்தா கூட கரெக்டா வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாரு. அதுதான் உண்மை. காலம் கடந்து வந்தா கூட கரெக்டா வந்திருக்கிறாரு. ஏன் இதை உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, தளபதியார் அவர்கள் அண்ணனை பார்த்து, அண்ணே நீங்க வந்து சட்டமன்றத்தில் உங்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும், அதற்காக நல்ல முடிவை நீங்க எடுக்க வேண்டும், உங்களை போன்ற ஒரு எளிமையான தலைவர் தமிழக மக்களோடு வலம் வர வேண்டும் என்று எடுத்து கூறினார்கள். அதுக்கப்புறம் தான் ஒரு சிந்தனையே உருவாகுது. அப்ப கூட வந்து அண்ணன் வந்து இந்த கட்சியை ஒண்ணு சேர்க்கணும், அதிமுக ஒண்ணு சேர்க்கணும், கட்சி நல்லா இருக்கணும், திராவிட இயக்கம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் பாடுபட்டாரே ஒழிய தனக்கு பதவி வேண்டும் என்று ஒரு நாள் கூட அவர் எந்த இடத்துல யார்கிட்டையும் கேட்டுக்கிட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட தலைவனை துச்சமென நினைத்த அந்த துரோக கும்பலுக்கு பாடம் புகட்டுவதற்காக விசுவாச படை இன்று புரட்சி தலைவர் நமது தளபதியினுடைய படையாக மாறி வருகின்ற 2026 தேர்தலிலே மீண்டும் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்னும் நான் என்ற வார்த்தைகள் வைர வழிகளால் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தில் அடிமட்ட தொண்டனாக பயணம் செய்வதற்கு உங்களோடு கலந்திருக்கிறோம். எங்களை எல்லாம் ஆற தழுவி வரவேற்ற மாண்புமிகு தளபதியார் அவர்களுக்கும் தளபதியினுடைய போர்ப்படை தளபதிகளாக இன்று இந்த அரங்கத்திலே கூடியிருக்கிற ஒவ்வொரு ஆணி வேருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றி மலர்கள் எல்லாம் சொல்லி, வருகின்ற காலங்கள் முழுவதும் இந்த இயக்கம்தான் தமிழகத்தை ஆளும், இந்த இயக்கம்தான் இந்தியாவிற்கு முன்னோடியாக வாழும், இந்த தலைவன் தான் இந்திய தலைவர்களுக்கெல்லாம் முன்னோடி தலைவனாக எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டுவார் என்பதை இந்த இடத்திலே சொல்லி, அதாவது எடப்பாடி பழனிசாமியை பத்தி எல்லாரும் நிறைய சொன்னாங்க, நம்ம தளபதியை பத்தி அவங்க விமர்சனம் பண்றாங்க. ஒரு குடும்பம் ஒரு மாநிலத்துக்காக தியாகம் பண்ணி கொண்டிருக்கிறது நம்ம தளபதியோட குடும்பம். தளபதி ஒரு பக்கம் உழைக்கிறாரு, சின்னவர் ஒரு பக்கம் உழைக்கிறாரு, கனிமொழி அம்மா ஒரு பக்கம் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. தளபதியினுடைய வாழ்வை பாதுகாக்கிறதுக்காக துர்காமா அவங்க அண்ணியார் வந்து ஒரு பக்கம் கோயில் கோயிலா போய் அவரை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னா நம்மளெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்னடான்னா
நம்ம ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி நம்மளை வச்சு 4 வருஷம் பதவி அனுபவிச்சுட்டு அவரும் அவரை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கிறதுக்காக இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அடகு வைத்து விட்டு தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த பதவி சுகத்தை அடைப்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே துரோகத்திற்கும் விசுவாசத்துக்கும் உண்டான இந்த போரிலே விசுவாசம் வென்று காட்டப் போகிறது. ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல படைத்தளபதி நமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரோடு பயணிப்பதில் நாம் பெருமையடைகிறோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.